வணக்கம். தியாக தீபம் அன்னை தெரேசா சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் 26/8/2024 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் ரமணா நகர் சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் மாபெரும் நலத்திட்ட உதவி நடைபெற்றது. இவ்விழாவினை ரமணா நகர் சி. மணி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார். இவ்விழாவில் முன்னிலை வகித்தவர்கள் சுரேஷ் பீட்டர், ஆனந்த், ரமேஷ், ஜமால், ஆயுப் கான், அம்ஜாத், முருகன், அசோக் குமார், காந்தி அவர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நடிகர், தேசிய விருது பெற்றவர் கிங்காங் எஸ்வி ரமணன் அவர்கள், தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் SP முத்து அவர்கள், தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் M. ராகவன் அவர்கள், தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில பொருளாளர் PK சிவபாண்டியன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் ஊனமுற்றோர், கண் பார்வை இழந்தோர், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த அரசாங்கமோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ கற்று கைதேர்ந்த பணக்காரர்கள் கூட இந்த அன்னை தெரசா அவர்களுடைய நல்வழியை பின்பற்றவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்று சொன்னால் அண்ணன் மணி எவ்வளவு படித்திருக்கிறார்கள், எங்கே பட்டம் வாங்கினார்கள் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட இந்த தள்ளாத வயதிலும் அப்பாவி மக்களை எல்லாம் அழைத்து அந்த அன்னை தெரசாவின் திருப்பெயரால் அவருடைய பிறந்த நன்னாளில் ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனை இடங்களிலே இந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அம்பத்தூரிலே இருந்து நாங்கள் 2 வீலரிலே வந்திருக்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் இதுபோன்ற அன்னை தெரசாவுக்கு ஒரு விழா நடைபெறவில்லை. ஒரு உதவி, நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி எங்கேயும் கண்டதில்லை. ஆகவே இதுபோன்ற படிக்காத இந்த மணி போன்ற அண்ணன் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் இந்த பகுதிவாழ் மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று இந்த அன்னை தெரசா அவர்களை 114வது பிறந்த நன்னாளிலே வாழ்த்தி விடைபெறுவதற்கு முன்பாக உங்களிடம், நீங்கள் எந்த அரசு அலுவலகத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு தேவையான வாரிசு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, வங்கிகளில் வங்கி கடன், முதியோர் பென்ஷன், எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் குறித்து அண்ணன் மணி அவர்களிடம் ஒரு தொலைபேசியின் வாயிலாக தெரிவிப்பீர்களானால் அந்த நபர், லஞ்சம் கேட்கும் நபர் குறித்து எங்கள் மாநில தலைமை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிப்பார்கள். நாங்கள் உடனடியாக உங்களை தொடர்பு கொண்டு ஆனந்தூரிலே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அந்த லஞ்சம் கேட்கின்ற அதிகாரிகளிடம் நீங்கள் லஞ்ச பணத்தை கொடுக்கின்ற பொழுது கையில் களவுமாக அவர்களை பிடித்து ஜெயிலே அடைப்பதற்கு எங்கள் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கம் எந்த நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் எங்கு லஞ்சம் கேட்டாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது தாசில்தார் அலுவலகமாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசு வங்கியாக இருந்தாலும் சரி, மாநில அரசு வங்கியாக இருந்தாலும் சரி, எந்த அலுவலகத்திலே, ஒரு VO அலுவலகத்தில் கூட லஞ்சம் கேட்டாலும் கூட உடனடியாக தமிழ்நாடு லஞ்ச ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவிட நாங்கள் காத்திருக்கின்றோம். லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்லுங்கள். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று நிச்சயமாக லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், படித்தவர்களால் ஊழலையும் ஒழிக்க முடியாது, லஞ்சத்தையும் ஒரு நாளும் ஒழிக்க முடியாது. ஏனால் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் ஊற்றுக்கண்ணே படித்த பட்டதாரிகள் தான். ஆகவே நம்முடைய பாமர மக்களால் தான் லஞ்சத்தை தரமாட்டோம் என்றும் ஊழல், அதாவது
ஒரு சின்ன சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவாகிறது என்று சொன்னால் அதிலே 2 லட்சம் ரூபாயை செலவழித்து சாலை அமைத்து விட்டு 8 லட்சம் ரூபாயை பங்கு போட்டுக் கொண்டு இருக்கின்றார்களே, அதனை இந்த தெருவிலே இருக்கக்கூடிய நாம் என்றைக்கு அந்த சாலை அமைக்கும் அதிகாரிகளை தட்டி கேட்கின்றோமோ அன்றைக்கு தான் இந்த நாட்டில் ஊழல் ஒழியும், லஞ்சமும் ஒழிக்கப்படும் என்பதை தெரிவித்து உங்களுக்கு எந்த நேரம் எங்கே லஞ்சம் கேட்டாலும் உடனடியாக அண்ணன் மணி அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று, அண்ணன் இதுபோல நலத்திட்ட உதவிகளை அடிக்கடி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.